மாயா சந்தியா சீரியல் நவம்பர் 20 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஜானகி வந்துட்டு ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. கூடவே நேராக பாட்டி கேட்குறாங்க, ஏய் ஜானகி, யாருக்கிட்ட எதிர்த்து பேசுறேன்னு தெரியுமா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, எனக்கு தெரியும் எல்லா விஷயத்துலையும் நான் சரின்னு சொல்ல முடியாதுல்ல. மாயா எந்த தப்பும் பண்ணல, இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் அப்படி பண்ணா அப்படின்னு. இதை கேட்டுட்டு பாட்டி சொல்றாங்க, ஜானகி, அந்த மாயா இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் பண்ணா அப்படின்னு சொல்ற. அப்படி என்ன நல்லதுன்னு இங்க யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேங்கிற, நீ சொன்னாதானே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இது கேட்டுட்டு ஜானகி வந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, வெளியில சொல்ல முடியாத பல விஷயங்கள் இருக்கு, அதனால சில விஷயங்களை நான் மறைச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, ரகுராம் எடுத்த முடிவு என்னைக்குமே தப்பாகாது, நீ அவனுக்கு ஆதரவு தான் கொடுக்கணும், அதை விட்டுட்டு அவனை எதிர்த்து நிக்கிற அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஒரு சில விஷயங்கள் அவங்க தப்பா எடுத்தாங்கன்னா அந்த முடிவுக்கு நம்ம எதிராக நிக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம பத்மா சொல்றாங்க, என்ன நீ இப்படி பேசுறீங்க, இது வரைக்கும் அண்ணனை ஒரு வார்த்தை கூட நீங்க எதிர்த்து பேசினதே கிடையாது, ஆனா இப்ப டைம் போயும் உங்க தங்கச்சி பொண்ணுக்காக இப்படி அண்ணனை எதிர்த்து நிக்கிறீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு யோசனையே இல்லையா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகி சொல்றாங்க, நான் எடுத்த முடிவு தப்பு கிடையாது, அவருக்கு நான் ஒரு சில விஷயங்கள் புரிய வச்சுதானே ஆகணும் அப்படின்னு. ரகுராம் நேரா ஜானகியை பார்த்து, அப்ப என் முடிவுக்கு நீ எதிர்ப்பு தெரிவிக்கிறியா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, ஆமா, மாயா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னா நானும் இந்த வீட்டுக்குள்ள போக மாட்டேன், நானும் மாயா கூடவே போறேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா இது, இப்படி ஜானகி பேசுறாளே அப்படின்னு. அப்ப பாட்டி நேரா ஜானகியை பார்த்துட்டு, ஜானகி, ரகுராமோட கோவத்துக்கு ஆளாகாத, தயவு செஞ்சு பொறுமையா பேசு, அவ தப்பு பண்ணியிருக்கா அப்படின்ட்டு நீ இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படிங்கிறது நல்லதுக்கு கிடையாது அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருங்க, திரும்ப திரும்ப உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, மாயா எந்த தப்பும் பண்ணல, அவ இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்றா, நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோட தான் நான் பேசுறேன் அப்படின்னு. அப்ப ரகுராம் செம்ம கோவத்துல வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வராரு. தண்ணியை பார்த்ததோட பாட்டி கேட்குறாங்க, ரகுராம், என்னப்பா இது, என்னப்பா பண்ண போற அப்படின்னு. ரகுராம் தலையில தண்ணியை ஊத்திக்கிறாரு. தலையில தண்ணியை ஊத்திக்கிட்டு, இனிமே இந்த ஜானகிக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, அவளுக்கும் எனக்கும் இதோட இந்த கல்யாண வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு பாட்டி சொல்றாங்க, ஐயோ ரகுராம், என்னப்பா பண்ற அப்படின்னு. அப்ப ஜானகி அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அப்ப தனா அங்கேருந்து ஓடி வந்து, அப்பா என்னப்பா இது அப்படின்னு கேட்க ரகுராம் கோவப்படுறாரு. மாயா இங்கேருந்து வந்துட்டு பெரியப்பா அப்படின்னு சொல்ல, ஏய் கையெறி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. அடுத்ததா கதிர் வந்துட்டு அவ மாமாவை கையெடுத்து கும்பிட்டு, ஐயோ மாமா, என்னால இப்படி எல்லாம் பண்ண வேணாம், தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்ல. ஆனா ரகுராம் வந்துட்டு கதிரை எட்டி உதைக்க கதிர் போயிட்டு கீழே விழுகிறாரு. இதை பார்த்துட்டு ஜானகி ரொம்ப அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. பாட்டி நேரா ஜானகியை பார்த்துட்டு, ஜானகி, என்ன காரியம் பண்ணிருக்க பத்தியா, ரகுராமோட கோவலத்துக்கு ஏண்டி ஆளாகுன, ஏண்டி இப்படி பண்ற அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு ஜானகி சொல்றாங்க, இதுதான் அவரோட முடிவுன்னா அந்த முடிவுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, ஐயோ, இந்த குடும்பத்தோட நிம்மதியே போயிட்டு, ஆரம்பத்திலேயே இவ வீட்டுக்குள்ள வரப்ப இவ வேணாம் அப்படின்னு நான் தலைப்பட அடிச்சுக்கிட்டேன், ஆனா நீ தான் ரகுராம் தேவையில்லாம அவளை நம்பிக்கை வச்சு அவளை வீட்டுக்குள்ள வரவேற்ற, பாத்தியா வீட்டுக்குள்ள வந்த பிறகு எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சுன்னு. ஆரம்பத்துல இந்த குடும்பம் நிம்மதியா தான் இருந்துச்சு, கடைசியில இப்படி இந்த குடும்பத்துக்கு நிம்மதியே இல்லாம போயிட்டே அப்படின்னு பாட்டி ரொம்ப கலங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, அத்தை கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஒரு நாள் அவர் புரிஞ்சுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாயாவை பார்த்து, வா மாயா போகலாம், சீனு வாப்பா அப்படின்னு சொல்ல. சீனு, மாயா, பத்மா 4 பேருமே சேர்ந்து பண்ண வீட்டுக்கு கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு சிவா சொல்றாரு, அண்ணா என்னண்ணா இது அப்படின்னு. ரகுராம் சொல்றாரு, வேற யாராவது என்னோட முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிங்கன்னா அவங்களும் இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சிவா அமைதியா இருக்காரு. அப்ப பத்மா நேரா அவங்க அண்ணனை திரும்பி பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரகுராம் வந்துட்டு நேரா வீட்டுக்குள்ள போறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு தனா ரொம்ப கவலையா நிக்கிறாங்க. அப்ப தனா வந்துட்டு நேரா அவங்க அப்பாட்ட, அப்பா நானும் அம்மா கூடயே போறேன் அப்படின்னு சொன்னதோட
நம்ம ஜானகி வந்துட்டு நேராக தனா கிட்ட இங்கே பாரு தனா, உங்கள் அப்பாவுக்கு ஆதரவா நீ இங்கே தான் இருக்கணும், நீ இங்கே இருமா அப்படின்னு சொல்ல தனா சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு. அதுக்கப்புறமா ஜானகி நேராக கதிரை பார்த்துட்டு கதிர் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல அப்போ பாட்டி சொல்கிறாங்க எதுக்கு இவன் இங்கே இருக்கணும், இவனையும் கூட்டிகிட்டு போயிரு பத்மா அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு ரகுராம் சொல்கிறாரு அவனும் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொன்னதோட கதிர் அந்த இடத்த விட்டு போகிறாரு. நம்ம தனா வந்துட்டு கதிர் கூட தான் இருக்கணும் அப்படின்னு பஞ்சாயத்தில் சொல்லியிருக்கிறதுனால வேற வழி இல்லாமல் நம்ம தனாவும் நேராக கதிர் கூட கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரகுராமுக்கு ரொம்ப கவலை. ஜானகி இது வரைக்கும் நம்மளை எதிர்த்து பேசினதே கிடையாது ஒரு வார்த்தை கூட. ஆனால் அவள் தங்கச்சி பொண்ணுக்காக நம்மளையே உதறி விட்டுட்டாலே அப்படின்னு நம்ம ரகுராம் வந்துட்டு ரொம்ப கவலையாக ரூம்குள்ளே போய் உட்காந்துருக்காரு. இன்னொரு பக்கம் பாட்டி சிவா எல்லாருமே நம்ம குடும்பத்துல எது நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அது நடந்துருச்சு, இந்த குடும்பமே சுத்தமா பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப கவலையா இருக்காங்க. அப்ப பார்வதி பாட்டிக்கிட்ட சொல்றாங்க பாட்டி இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மாயா தான். ஆரம்பத்திலே அந்த மாயாவை வீட்டுக்குள்ள விட்டது ரொம்ப பெரிய தப்பு. நம்ம அவளுக்கு இடம் கொடுத்துருக்க கூடாது. பாத்தீங்களா இந்த குடும்பத்தோட நிம்மதி எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க ஆரம்பத்திலேயே நான் கண்டிச்சேன், இந்த ஜானகி தான் தேவையில்லாம அவளை வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்தா, இப்ப இந்த குடும்பம் சுக்குநூறா உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அழுகுறாங்க. இன்னொரு பக்கம் சீனை சிப் பண்ணி அந்த புவனேஸ்வரி கூட்டத்தை காமிக்கிறாங்க. அப்போ மரகதமணிக்கு விஷயம் தெரிய வருது, ரகுராம் வீட்டுக்குள்ள பலத்த சண்டை, இதனால ரகுராம் வந்துட்டு எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு அப்படின்னு தெரிய வருது மரகதமணிக்கு. உடனே ரொம்ப சந்தோஷம், அந்த குடும்பம் தான் ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோம், அதே மாதிரி பிரிஞ்சுட்டு இந்த விஷயத்த நம்ம புவனேஸ்வரி வீட்டுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மரகதமணி நேராக புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. அப்போ புவனேஸ்வரி வந்துட்டு சோகத்தில் உட்காந்துருக்கா. மரகதமணி அங்கேருந்து வந்துட்டு புவனேஸ்வரியை பார்த்துட்டு என்ன மேடம் ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி கேட்குறாங்க ஏன் வீடு தேடி வந்து எங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக கேட்குறீங்களா அப்படின்னு. அப்போ மரகதமணி சொல்கிறாரு இல்லை ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட அவர் கேட்குறாரு, புவனேஸ்வரி கேட்குறாங்க அப்படி என்ன சந்தோஷமான விஷயத்த சொல்ல போகிறீங்க, இப்போ நாங்கள் பஞ்சாயத்தில் அவமானப்பட்டுட்டு வந்தோமோ அதை சொல்ல போகிறீங்களா அப்படின்னு. அப்போ மரகதமணி சொல்கிறாரு இங்கே பாருங்க என்ன நடந்துச்சு தெரியுமா ரகுராம் வீட்டில், அந்த ஜானகி ரகுராம் வந்துட்டு மாயாவையும் சீனியும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்திருக்காரு. அப்போ ஜானகி வந்துட்டு மாயா வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னா நானே இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணியிருக்காங்க. அப்போ ரகுராம் கோவப்பட்டு ஜானகியை வந்துட்டு தலைமொழிக்கிட்டாரு, இனிமே ஜானகிக்கு ரகுராமுக்கும் சம்மந்தமே இல்லையா அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரிக்கு எல்லையில்லா சந்தோஷம். அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க எவ்வளோ சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. மரகதமணி சொல்கிறாரு ஆமாங்க இனிமே அந்த ரகுராம் ஜானியோட மதத்தில் முழிக்கவே மாட்டான். உங்களுக்குமே தெரியும்ல ரகுராம் எந்த அளவுக்கு கோவப்படுற ஆளு, கோவப்பட்டா அவர் என்னெல்லாம் பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த குடும்பத்துக்கிட்ட மறுபடியும் நீங்கள் போய் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த ஜானகியும் மாயாவும் இருக்கிறதுனால தான் உங்களால் அந்த குடும்பத்துக்குள்ளே போக முடியல, நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த குடும்பத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி நேராக அவங்க அண்ணனை பார்த்து அண்ணா நீ என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு அம்மா இத்தனை நாளும் உன் லைஃப் இப்படி இருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க சேச்சே அண்ணா என்னைக்குமே நான் ரெண்டாம் தரமாக போகிறதுக்கு விருப்பப்பட மாட்டேன், என்னை ஏற்றுக்காத அந்த ரகுராமோட குடும்பம் நிம்மதியாக இருக்கக்கூடாது அதான் வேணும் அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு அதான் இப்போ நிம்மதி இல்லாமல் போயிட்டேன், இனிமே ரகுராம் கண்டிப்பாக அந்த ஜானகியை ஏற்றுக்கவே மாட்டான், அந்த குடும்பத்திலேயே ரொம்ப பெரிய விரிசல் விழுந்துட்டு இனிமே அந்த குடும்பமே கதறிக்கிட்டு தான் இருக்கும், அதை நம்ம நேரடியாக போயிட்டு கேட்டு விசாரிச்சுட்டு சந்தோஷப்பட்டு வரலாமா அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி சொல்கிறாரு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நேராக பசுபதி கார்த்தி புவனேஸ்வரி 3 பேருமே சேர்ந்து அந்த ரகுராமோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு புவனேஸ்வரி வாசலில் நிற்க பாட்டி இங்கேருந்து வந்துட்டு புவனேஸ்வரியை பார்த்துட்டு உனக்கு என்ன வேணும் இப்போ எதுக்கு வந்திருக்க அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க பஞ்சாயத்தில் நான் ஒரு கோவத்தில் தான் அப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. பாட்டி கேட்குறாங்க அதுக்காக கார்த்திகன் தனாவுக்கும் மறுபடியும் கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணது சரியா அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க உங்களுக்கே தெரியும் அவங்க 2 பேருக்கும் தான் முறைப்படி இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணோம், ஆனால் திடீர்னு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் இல்லைன்னதோட தான் எனக்கு ரொம்பவே வருத்தமாக போயிருச்சு, அதனால தான் நான் அப்படி வந்துட்டு அவங்க 2 பேருக்கும்
கல்யாணத்தை பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். நீங்கள் எல்லாருமே அதுக்கு ஆதரவாக இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நான் எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு இப்போ தான் புரியுது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு புவனேஸ்வரி, நாங்கள் உன்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். நாங்கள் தான் வந்துட்டு தனாவை உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எங்களால் முடியாமல் போச்சு. அந்த கதிர் இடையில வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நடந்ததாவே இருக்கட்டும் அத்தை அப்படின்னு. இதை கேட்டுட்டு பாட்டி சொல்கிறாங்க, சரிம்மா நீ இப்போ எதுக்காக வந்திருக்க அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை ரகுராமோட கொஞ்சம் பேசணும், அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு பாட்டி கேட்குறாங்க, அவன்கிட்ட என்ன பேச போற, அவன் ஏற்கனவே கோவத்தில் இருக்கான், உனக்கு நடந்தது தெரியுமா இல்லையா அப்படின்னு. புவனேஸ்வரி கேட்குறாங்க, ஐயோ அப்படி என்னத்த நடந்துச்சு அப்படின்னு. பாட்டி சொல்கிறாங்க, அந்த ஜானகி வந்துட்டு மாயாதான் முக்கியம் அப்படின்னு இந்த வீட்டை விட்டு போயிட்டான். அதுலேருந்து ரகுராம் ரொம்ப கவலையாகவே இருக்கான். ரகுராம் வந்துட்டு ஜானகியை வந்துட்டு தலைமொழிக்கிட்டான் அப்படின்னு. இது கேட்டதோடு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க புவனேஸ்வரி. புவனேஸ்வரி வந்துட்டு பாட்டிக்கிட்ட, நான் போயிட்டு ரகுராமை பார்க்கலாமா அப்படின்னு. பாட்டி சொல்கிறாங்க, சரி போய் பாருமா அப்படின்னு சொல்ல புவனேஸ்வரி நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டு ரகுராமை பார்க்குறாங்க. ரகுராம் அப்படின்னு சொல்ல ரகுராம் நேராக புவனேஸ்வரியை பார்த்துட்டு, எதுக்காக ஏன் வந்திருக்க அப்படின்னு சொல்ல ரகுராம் சொன்னதை கேட்டுட்டு புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரகுராம், அவசரப்பட்டு நீ இப்படி முடிவெடுத்தது ரொம்ப தப்பு. ஜானகி மேலே நீ எந்த அளவுக்கு பிரியமாக இருந்தானே தெரியும். அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புனது ரொம்ப தப்பு ரகுராம் அப்படின்னு. ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாரு புவனேஸ்வரி, நான் எடுத்த முடிவில் எந்தவித மாற்றமும் இல்லை. இனிமே அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. அவ இனிமே இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு நம்ம புவனேஸ்வரிக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை வெளியில காமிச்சிக்கல. இன்னொரு பக்கம் ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு புவனேஸ்வரி, உன் பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா சொன்னேன். ஆனா அந்த கல்யாணம் நடக்கல, அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ரகுராம், நான் இப்பதான் யோசனை பண்ணி பார்த்தேன், இதுக்கும் உனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு தெரிஞ்சு அந்த ஜானகியா தான் இருப்பா. மாயா வெறும் துருப்புச்சீட்டு தான். ஜானகி தான் ஆரம்பத்திலேருந்து அந்த கதிருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கா. அதனாலதான் வந்துட்டு கதிர் அந்த தனாவுக்கு தைரியமா தாலி கட்டியிருக்கான். அந்த மாயா சொன்னதுக்கெல்லாம் அந்த கதிர் தாலி கட்டியிருப்பான்னு எனக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு நம்பிக்கையே இல்லை. கண்டிப்பா அந்த கதிர் வந்துட்டு ஜானகியோட விருப்பத்தோட தான் தனாவோட களத்துல தாலி கட்டியிருக்கணும். அதனாலதான் ஜானகி நேக்கா தனா கிட்ட பஞ்சாயத்துல இது மாதிரி விருப்பம்னு சொல்லியிருக்கா. தனாவும் ரொம்ப இன்னசென்ட் பொண்ணு, யாரு என்ன சொன்னாலும் நம்புறவ. ஜானகியோட பேச்சையும் நம்பி கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டா. ஆனா கடைசியில பாத்தியா, அவளுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையா போச்சு. உனக்கு பிறந்த பொண்ணு இன்னைக்கு உன் கண்ணு முன்னாடியே வாழ வெட்டியா இருக்கா. ரொம்ப கவலையா இருக்கு ரகுராம் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு புவனேஸ்வரி, அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, ரகுராம் எப்படி ரகுராம் அதை பத்தி கவலைப்படாம இருக்க முடியும், இதுவும் என்னோட குடும்பம் தானே, நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த தனாவுக்கும் கதிருக்கும் விவாகரத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு கதிரை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டு கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். தனா ஆசைப்பட்ட மாதிரி கார்த்தியவே கல்யாணம் பண்ணிக்கட்டும், அவளோட கனவும் நிறைவேறும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரகுராம் சொல்றாரு, இல்ல புவனேஸ்வரி, இதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, உனக்கு எவ்வளவு நேரம் வருமோ அவ்வளவு நேரம் எடுத்துக்க ரகுராம், ஆனா சரியான முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வெளியில வராங்க. அப்ப புவனேஸ்வரி நினைக்கிறாங்க, ஏற்கனவே கல்யாணமான பொண்ணு விவாகரத்து பண்ணிட்டு மறுபடியும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு அவனை விவாகரத்து பண்ணா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு இனிமேதான் நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி ரொம்ப ஹாப்பியா அந்த இடத்த விட்டு போக பாட்டி நேரா புவனேஸ்வரியை பார்த்துட்டு, புவனேஸ்வரி, ரகுராம் என்ன சொன்னா, காலையிலேருந்து யாருக்கிட்டையும் பேசவே இல்லை, சரியா சாப்பிடவும் இல்லை, உன்கிட்ட என்ன சொன்னா அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை ரகுராம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அவர் யாரோ டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொன்னார் அப்படின்னு. இது கேட்டுட்டு பாட்டியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ புவனேஸ்வரி நினைக்கிறாங்க, நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு புவனேஸ்வரி நினைக்கிறாங்க. அப்புறம் புவனேஸ்வரி நேராக வீட்டுக்கு வர பசுபதியும் கார்த்தியும் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அந்த ரகுராமை பார்க்கறதுக்கே எனக்கு எவ்வளோ சந்தோஷமா தெரியுமா இருந்துச்சு, அவன் அப்படியே எல்லாத்தையும் இழந்துட்டு அப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன வந்து கல்யாணம் பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனையில அந்த ரகுராம் இருந்திருப்பானா அப்படின்ட்டு அந்த புவனேஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி இப்போ அந்த குடும்பத்தை எப்படி பழி வாங்குறது, நம்ம நினைச்ச மாதிரி அவங்க வந்துட்டு தனித்தனியாக போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ
ஜானகி சொல்கிறாங்க, புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த ஜானகி இப்போ தனியாக தானே இருக்கிறா அந்த குடும்பத்தோட. எப்படியாவது அந்த ஜானகியை தீர்த்து கட்டிட்டா நம்ம நினைச்ச மாதிரி அந்த குடும்பத்தை பழி வாங்கிடலாம்ல. ரகுராம் காலம் ஃபுல்லாக தனியாக இருப்பான். எப்படியும் தானே கதிரை ஏற்றுக்க மாட்டான். அவளும் பிரிஞ்சிருப்பான். அந்த குடும்பமே வந்துட்டு செதறி போயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகி வந்துட்டு நேராக தனா கதிரை கூட்டிக்கிட்டு மாயா சீனுவை கூட்டிக்கிட்டு அந்த பண்ணை வீட்டுக்கு போக, அப்போ பத்மா நேராக சீனுவை பார்த்து, சீனு ஒன்னால தான் இன்னைக்கு நம்ம இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ உன் அத்தையோட பேச்சு கேட்டதுனால இன்னைக்கு உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு பார்த்தியா? கொஞ்சம் கூட கேட்காம நீ பாட்டுக்கும் உன் அத்தையோட பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணிட்டியே, என்னையும் என் அண்ணன் கிட்டேருந்து பிரிச்சிட்டியே அப்படின்னு. அப்போ சீனை சொல்கிறாரு, இங்கே பாருமா, அத்தை என்ன முடிவெடுத்தாலும் நல்லதுக்கு தான் எடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால தான் அவங்க கேட்டதுக்கு நான் சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. பத்மா கேட்குறாங்க, அப்போ ஜானகி சொல்கிற மாதிரியே மாயா மேலே தப்பு இல்லை அப்படின்னு நீயே நினைக்கிறியா அப்படின்னு. அப்போ சீனை சொல்கிறாரு, அப்படியெல்லாம் இல்லைம்மா, கண்டிப்பாக அப்பா வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் முடியாமல் கிடக்கிறதுக்கு இந்த மாயா தான் காரணம் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்பா வந்துட்டு கண் முழிக்கட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி நேராக தனா கிட்ட, இங்கே பாரு தனா, அப்பா அப்படி பேசிட்டாரேன்னு கவலைப்படாத அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, அம்மா உனக்கு வந்துட்டு மாயாதாம்மா முக்கியம். அதனால தான் நீ வந்துட்டு எங்கள் எல்லாரையுமே வந்துட்டு பகையாளியாக பார்க்குற. இன்னைக்கு நான் அப்பாவை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு நீதாம்மா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தனா பேச, இதை கேட்டுட்டு நம்ம ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு தனா, நீ சின்ன பொண்ணுமா, என்ன நடக்குது என்ன நடக்கலை அப்படிங்கிறது நல்லது கேட்டது கூட உனக்கு தெரியல. உன் நல்லதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணியிருக்கோம், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு. அப்பன்னு பார்த்து மாயா அந்த இடத்துக்கு வந்துட்டு தனா கிட்ட, தனா என்னை மன்னிக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, தனா நேராக மாயாவை மறைக்கிறாங்க. மரியாதையா என்கிட்ட பேசுறத நிப்பாட்டு. உன் முகத்தில் முழிக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருதனா, நீ என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் உன் நல்லதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன்னு ஒரு நாள் புரிஞ்சுப்ப அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. புரிஞ்சுக்கிற அன்னைக்கு நீ வருத்தப்படாத, நான் உன் அக்காவா இன்னைக்கே இருப்பேன், என்கிட்ட வந்து பேசு அப்படின்னு. அப்போ தானா சொல்கிறாங்க, அம்மா தாயே, இது வரைக்கும் நீ எனக்கு நல்லது பண்ணது போதும், இதுக்கு மேலேயும் நல்லது பண்ணுறேன் அப்படின்னு. தனா வந்துட்டு மாயா மேலே சரியான கோவத்தில் இருக்காங்க. தனாவால் தான் நம்ம வாழ்க்கை, மாயாவால் தான் நம்மளோட வாழ்க்கை இப்படி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா வந்துட்டு கோவத்தில் நேராக மாயக்கிட்ட, நீ மட்டும் காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிட்ட, ஆனால் நான் மட்டும் லவ் பண்ணன கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீ பிடிவாதமாக இருந்து கடைசியில் சாதிச்சுட்டு இல்லை அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு தனா, நீ நினைக்கிற மாதிரி அந்த பொறுக்கி கார்த்தி நல்ல மணி கிடையாது அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே கார்த்திக் சாரை பற்றி தப்பாக பேசுனா அவ்வளோதான் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அந்த கார்த்தி நல்லவனே கிடையாது, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ தனா நேராக ஜானகிட்ட, பாத்தியம்மா அவள் எப்படி பேசுகிறான்னு, நானும் கார்த்திக் சாரும் கடைசி வரைக்கும் ஒன்றும் சேரக்கூடாதுன்னு நினச்சி எங்கள் 2 பேரையுமே பிரிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க தனா. அப்கமிங் ப்ரோமோ செம்ம சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரகுராம் வந்துட்டு ஜானகியை தலைமொழிகிட்டாரு. இதை பயன்படுத்தி புவனேஸ்வரி என்ன பண்ண போகிறாங்க, ஜானகி எப்படி ரகுராம சமாதானப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் நடக்க போகுது. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.